கடன் தொல்லை தீர்க்கும் மகா பிரதோஷம் மற்றும் செவ்வாய் முருக வழிபாடு. அனைவருக்கும் வணக்கம். நாளை ஒரு மிகச்சிறந்த விசேஷமான நாள். சிவபெருமானுக்கு உகந்த மகா பிரதோஷமும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த வழிபாடும் ஒன்றாக இணைந்து வரும் அற்புதமான நாள் இது. நம்முடைய தீராத கடன் தொல்லைகள் நீங்கவும் தோஷங்கள் விலகவும் இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இரண்டாவது மகா பிரதோஷத்தின் முக்கியத்துவம். நாளை வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ருண விமோசனம், அதாவது கடன் சுமையிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே நாள் இந்த மகா பிரதோஷம். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபடுவது சகல பாவங்களையும் தரித்திரத்தையும் நீக்கும். 3. முருகர் மற்றும் செவ்வாய் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களும் நாளை முருகப்பெருமானை வழிபடுவது மங்களத்தை தரும். செவ்வாய் பகவானால் ஏற்படும் தடைகள் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும். 4. என்ன செய்ய வேண்டும்? சிவன் கோவில் வழிபாடு. பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி பச்சரிசி மற்றும் வெல்லம் கலந்த காப்பு அரிசியை நிவேதனமாக வழங்கலாம். முருகர் வழிபாடு. முருகனுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். தானம். முடிந்தால் நாளை இல்லாதவர்களுக்கு உணவோ அல்லது வஸ்திரமோ தானம் செய்வது மிகவும் சிறப்பு. நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை செய்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள கடன் தொல்லைகள் மற்றும் தடைகள்